அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன எதை பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தீங்கன்னா, மேல்மலையனூர் அங்காளம்மன் வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மேல்மலையனூர் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் தான் இருக்குது. இந்த அங்காளம்மனை தினசரி ஆயிரக்கணக்கான மக்கள் தரிசித்து சென்றுட்டு போயிட்டுருக்காங்க. அதுலேயும் இந்த அமாவாசை தினங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான ஆட்கள் போயிட்டுருக்காங்க. அதுபோல் இந்த ஆடி மாதம் எல்லாம் சொல்லவே வேண்டாம். ஆடி மாதம்னு சொன்னாலே அம்மன் மாதம் தான். அதில் அங்காளம்மன் கோயிலில் பார்த்திங்கன்னு சொன்னாக்கி ஆடி மாதம் வெள்ளி, செவ்வாய், ஞாயிற்றுக்கிழமை தான் லட்சக்கணக்கில் மக்கள் பக்தர்கள் தரிசிட்டு போயிட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட நம்ம சக்தி மிக்க அங்காளம்மன் வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் சொல்லக்கூடிய 4 யுகங்களுக்கு முன்பு ஒரு மணியுகம் ஒன்று இருந்ததாகவும், இந்த யுகத்தில் சிவபெருமானுக்கும் பிரம்மனுக்கும் தலா 5 தலைகள் இருந்ததாக தல புராணம் கூறுகிறது. அதாவது சிவபெருமானுக்கும் 5 தலை, பிரம்மனுக்கும் 5 தலை இருந்தது. அதாவது பிரம்மன் என்ன நினைக்கிறாருன்னா, தனக்கு 5 தலை இருக்கிறதுனால சிவபெருமானுக்கு சமமான வரங்களை நானும் கொடுப்பதாக பிரம்மனுக்கு ஆணவம் அதிகமாகிறது. அப்போ இந்த ஆணவத்தை அகற்ற பார்வதி நினைக்கிறாங்க. அப்படி பிரம்மன் வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாதா என்று அழைக்கிறார். அதற்கு உடனே பிரம்மன் அனைத்தும் உணர்ந்த பார்வதிக்கு தன் கணவர் யார் என்று தெரியவில்லையோ என அவர் நகைக்கிறார். உடனே பார்வதி முகமாடி நிற்கிறார். சற்று நேரத்தில் சிவபெருமான் வருகிறார். பார்வதியின் முகமாடலை கண்டு ஏன் வாடி இருக்கிறார், என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது நடந்தவற்றை கூறுகிறார். உடனே பிரம்மனின் ஆணவத்தை போக்க அவரின் 5 தலைகளில் ஒரு தலையை கிள்ளி எடுத்து விட வேண்டும் என்று பார்வதி கூறுகிறார். அதன்படி சிவபெருமான் பிரம்மனை அழைத்து கண்டிக்கிறார். இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படுகிறது. முடிவில் சிவபெருமான் கோபத்துடன் பிரம்மாவின் 5 தலைகளில் ஒரு தலையை கிள்ளி எடுத்து விடுகிறார். வலியால் துடித்த பிரம்மன் சிவபெருமானை பார்த்து, கிள்ளிய தலை உன் தலையிலேயே ஒட்டி கொள்ளட்டும், உனக்கு வழங்கும் உணவை அந்த தலையே சாப்பிட்டு விடும், நீ பித்தனாக அலைய கடவா என்று சாபமிட்டு விடுகிறார். தன் கணவரின் இந்த நிலைக்கு காரணமான பார்வதி தேவியை பார்த்து, நீ உன் அழகை இழந்து வயதான கிளவியாய் மாறி கொக்கிரகை தலையில் சூடி கந்தல் ஆடையை அணிந்து அலைந்து திரிவாய் என்று சரஸ்வதி சாபமிட்டு விடுகிறார். பிரம்மன், சரஸ்வதி ஆகியோரின் சாபப்படி சிவபெருமானும் பார்வதியும் பல இடங்களில் அலைந்து திரிகின்றனர். பார்வதி இறுதியில் அதாவது இவங்க அலைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது பார்வதியின் சகோதரனான மகாவிஷ்ணு என்ற சிறுவர் யோசனை கூறுகிறார். நீ திருவண்ணாமலை சென்று அங்கே தீர்த்தமாடினால் உனக்கு இந்த பழைய சுயரூபம் கிடைக்கும் என்று அறிவுரை கூறுகிறார். உடனே பார்வதி தேவியும் திருவண்ணாமலை சென்றடைகிறார். அங்குள்ள குளத்தில் உள்ள தீர்த்தத்தில் மூழ்கியவுடன் பார்வதியின் வயதான தோற்றம் மறைந்து பழைய உருவத்தை அடைகிறார். பின்பு அங்கிருந்து கிழக்கு பக்கமாக மேல்மலையனூருக்கு வருகிறார். ஏன்னா இது மகாவிஷ்ணு கொடுத்த யோசனை. மேல்மலையனூருக்கு சென்று விடு, அங்கிருந்து தான் உங்களுக்கு சிவபெருமானுக்கும் உனக்கும் சாப விமோசனம் கிடைக்கும் என்று அவர் கூறுகிறார். உடனே பார்வதி இரவு ஆகிடவே என்ன பண்ணுகிறார், மேல்மலையனூருக்கு வருகிறார். இரவு ஆகிடவே தாயனூர் என்ற ஊரில் ஏரிக்கரை அருகே தங்கிவிடுகிறார். பின்னர் அதுக்கப்புறம் குளித்துவிட்டு மேல்மலையனூருக்கு செல்ல முடிவெடுக்கிறார். குளிக்க போகும் முன்பு தான் தனது ஆரத்தை கழற்றி வைத்தார். அந்த ஆரம் ஒரு பெண்ணாக மாறி பார்வதியை வணங்கியது. அவருக்கு ஆசி வழங்கிய பார்வதி, இதே இடத்தில் நீ முத்தாரம்மன் என்ற பெயரில் விளங்கி மக்களுக்கு அருளாசி வழங்குவாய் என்று கூறிவிட்டு மேல்மலையூருக்கு பார்வதி புறப்பட்டார். மேல்மலையூர் இப்போ மலையரசன் பட்டினம் என்ற தலபுராணத்தில் உள்ளது. மலையரசன் பட்டணத்தில் மலையரசன் என்ற அரசன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அவனுடைய பூங்காவனத்தில் பார்வதி தேவி தவம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு ஒரு மீனவர் காவலாளி அவர் சென்றால், அம்மா, இங்கு அரசனுக்கு தெய்வ நம்பிக்கை ஒன்றும் கிடையாது, தவம் செய்வதில் அவருக்கு ஈடுபாடு கிடையாது, அதனால் உடனே இங்கிருந்து சென்று விடு என்று கூறுகிறார். உடனே பார்வதி தேவி தன்னை மறைத்து உயர புற்றாக வளர்ந்து அதன் உள்ளிருந்து தவம் புரிகிறார். இதை கண்ட மீனவர், ஆகா, வந்திருப்பது சாதாரண ஆள் இல்லை என்று நினைத்து உடனே அவருக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து புடவை சாட்டி தீபமேற்றி வழிபட்டு வருகின்றனர். இந்த விஷயம் மன்னனின் காதுக்கு எட்டுகிறது. அந்த புற்றை இடித்து அப்புறப்படுத்துமாறு கூறுகிறார். மீனவர்கள் எவ்வளவோ தடுத்தும் கேட்காமல் புற்றை இடிக்க கடப்பாறையை ஓங்கியவுடன் பூதகணங்கள் உருவாகி அங்கு இருந்தவர்களை மறைய செய்து விடுகின்றன. இதனால் அதிர்ச்சி அடைந்த மலையரசன் தன் தவறை மன்னிக்குமாறு அந்த புற்றின் கீழ் மண்டியிட்டு வணங்கினான். அதிலிருந்து பூங்காவனத்தம்மனாக பார்வதி தோன்றி, ஈசனின் சாபத்தை போக்கவே நான் இங்கு வந்து தங்கியிருக்கிறேன், என்னை நம்பி வணங்குவோருக்கு வேண்டிய வரங்களை அளிப்பேன் என்று கூறி மன்னனுக்கு ஆசி வழங்கி மறைந்தார். அன்றிலிருந்து மீனவ பரம்பினரே இந்த கோயிலில் பூஜை செய்து வருகின்றனர். அதுபோல் பார்வதி மலையரசன் பட்டணத்தில் புற்றாக இருக்கிறார். தாங்கள் அங்கு சென்றால் பாவ விமோசனம் கிடைக்கும் என்று சிவபெருமானிடம் மகாவிஷ்ணு கூறுகிறார். உடனே சிவபெருமான் இறுதியில் மேல்மலையூருக்கு வருகிறார். அதாவது இந்த மலையரசன் பட்டணத்துக்கு வருகிறார். சிவபெருமான் இங்கு வந்தவுடன் அவரை சுடுகாட்டில் தங்க வைத்துவிட்டு பின்பு பார்வதி தேவியை காண வருகிறார். பார்வதி தேவியிடம் செல்கிறார். நீ நவதானியங்களால் செய்யப்பட்ட சுண்டல், கொழுக்கட்டை ஆகியவற்றை சமைத்து அவற்றை ஒன்றாக பிசைந்து 3 சிவலிங்கங்களாக ஆக்கிக்கொள். ஏனென்றால் எவ்வளவுதான் உணவு கொண்டு கொடுத்தாலும் அவர் கையில் கொடுக்கும் பொழுது அந்த
கையில் இருக்கும் பிரம்மனுடைய தலை விழுங்கிக் கொள்ளும். அதனால் நீ 3 சிவலிங்கங்களாக ஆக்கிக்கொள்ளும். முதல் கவளத்தை சிவபெருமான் கையில் உள்ள திருவொட்டியில் போடு, அதை பிரம்மனின் தலை சாப்பிட்டு விடும். 2வது உருண்டையையும் போடு, அதையும் அந்த தலை சாப்பிட்டு விடும். 3வது உருண்டையை போடுவது போல் பாவனை செய்து கீழே போட்டுவிடு. உணவின் சுவையில் மயங்கி கிடக்கும் பிரம்மனின் தலை தன் நிலையை மறந்து சிவபெருமான் கையை விட்டு கீழே இறங்கி சாப்பிடத் தொடங்கும். அப்போது சிவபெருமான் அங்கிருந்து ஓடிவிட வேண்டும். அப்போது நீ ஆக்ரோஷமாக உருவெடுத்து உன் வலது காலால் அந்த தலையை மிதித்து விடு என்று மகாவிஷ்ணு ஆலோசனை கூறுகிறார். அதன்படியே பார்வதி செய்ய சம்மதிக்கிறார். பார்வதி தங்கி இருக்கும் இடத்துக்கு வந்த சிவபெருமான், தாயே பிட்சாந்தேகி என்று கேட்கிறார். வந்திருப்பது தன் கணவர் என்பதை உணர்ந்த பார்வதி தன் மகனான விநாயகரை அழைத்து, உன் தந்தையை பாதுகாப்பாக வைத்து கொள்ளுமாறும், உட்கார்ந்தால் நீ தூங்கி விடுவாய், ஆகையால் நின்று கொண்டே காவல் இருக்குமாறு கேட்டுக்கொண்டார். அதன்படி விநாயகரும் காவல் புரிகிறார். உள்ளே சென்ற பார்வதி மகாவிஷ்ணு கூறியபடி 3 கவளங்களை தயார் செய்து வைத்து விட்டு சிவபெருமான் இருக்கும் இடத்திற்கு வந்து அவரை அழைத்து சென்று சுடுகாட்டில் தங்கி இருக்குமாறும் காலையில் வந்து பார்ப்பதாகவும் கூறிவிட்டு வருகிறார். சுடுகாட்டில் தங்கிய சிவபெருமான் அங்குள்ள சாம்பலை எடுத்து உடலெங்கும் பூசிக்கொண்டு படுத்து தூங்குகிறார். மறுநாள் காலையில் பார்வதி 3 கவளங்கள் உள்ள தட்டை எடுத்துக்கொண்டு மயானம் வருகிறார். அங்கு மகாவிஷ்ணு கூறியபடியே முதல் உருண்டையை போடுகிறார். அதை பிரம்மனின் தலை சாப்பிட்டு விடுகிறது. 2வது உருண்டையும் போடும்போதும் அதையும் அந்த தலை சாப்பிட்டு விடுகிறது. 3வது உருண்டையை போடுவது போல் பாவனை செய்து கீழே இறைத்து விடுகிறார். உணவின் சுவையில் மயங்கிய பிரம்மனின் தலை தன் நிலையை மறந்து சிவபெருமானின் கையை விட்டு கீழே இறங்கியது. உடனடியாக சிவபெருமான் அங்கிருந்து ஓடிவிட்டார். உடனடியாக தன்னிலை உணர்ந்த பிரம்மனின் தலை சிவபெருமானை பற்றி கொள்ள விரட்டுகிறது. உடனடியாக பார்வதி ஆங்கார உருவம் கொண்டு பிரம்மனின் தலையை தன் வலது காலால் மிதிக்கிறார். இதனால் சிவபெருமானுக்கு பிடித்திருந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கியது. உடனே அவர் ஆனந்த தாண்டவம் புரிந்து சிதம்பரம் சென்று ஸ்படிக லிங்கமாக மாறிவிடுகிறார். சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் புரிந்ததால் சிவபெருமானுக்கு தாண்டேஸ்வரர் என்றும், ஆங்காரம் உருவம் கொண்டதால் பார்வதிக்கு அங்காளம்மன் என்றும் ஆனந்தாய் என்றும் பெயர் பெற்றார். அம்மனின் கோபத்தை தணிக்க தேவர்கள் முயன்றனர், ஆனால் முடியவில்லை. முடிவில் மகாவிஷ்ணுவிடம் ஆலோசனை கேட்கின்றனர். மகாவிஷ்ணு தேவர்களிடம், அழகான தேரை உருவாக்குங்கள், அதன் மேல் பீடத்தில் நான் கலசமாக மாறிவிடுவேன், அதில் அம்மன் அமர்ந்ததும் கோபம் தணியும் என்று கூறுகிறார். அதன்படி 4 வேதங்களும் சக்கரங்களாகவும், தேவர்கள் ஒரு சிலர் தேரின் கால்களாகவும், ஆகாயம் தேர் சீலைகளாகவும், மகாவிஷ்ணு தேரின் மீது உச்சியில் கலசமாகவும் மாறி அழகான தேர் பூங்காவனத்தின் எதிரே நின்றது. இதை பார்த்த அங்காளம்மன் அதன் மீது ஏறி அமர்ந்தார். மற்ற தேவர்கள் அந்த தேரை வடம் பிடித்து பூங்காவனத்தை சுற்றி வந்தனர். அம்மனின் கோபம் முற்றிலும் தணிந்தது. தேவர்கள் அம்மன் மீது பூமாரி பொழிந்தனர். அங்காளம்மன் மனம் குளிர்ந்து தேவர்களை வாழ்த்தியதோடு தான் இங்கேயே கோயில் கொண்டு தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரம் அளிக்கப் போவதாக கூறினார். அதன்படி இன்றும் அங்காளம்மன் நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரத்தை அளித்து பாதுகாத்து வருகிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனி இதுபோல் நல்ல வீடியோவில் மீண்டும்